அடுத்ததாக ஃபாரூக் பாஷா விழுப்புரம் அவர் கேட்குறாரு, ரோம பேரரசர் ஹெரக்லிஸ் மன்னருக்கு நபிகள் எழுதியதாக சொல்லப்படும் இந்த கடிதம் ஜோர்டான் மியூசியத்தில் உள்ளது, இது உண்மையா? ஃபாரூக் பாஷா விழுப்புரம்னு சொல்லி அவர் அந்த கடிதத்தினுடைய இமேஜையும் இணைத்திருக்கிறார். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மதீனாவில் கொஞ்சம் எழுச்சி பெற்ற பிறகு அண்டை நாட்டில் அந்த இப்போ தூரத்து நாடுகளில் உள்ள மன்னர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுவாங்க, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துருங்க அப்படின்னு எழுதுனாங்க. நிறைய மன்னர்களுக்கு எழுதுனாங்க. அந்த கடிதங்களில் சில பேர் கிழிச்சு போட்டாங்க, சில பேர் மரியாதை கொடுத்தாங்க, சில பேர் அந்த கடிதத்தை மதித்து நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கிறவும் செஞ்சாங்க, அன்பளிப்பு கொடுத்து விட்டாங்கன்னு பல வகையில் இருக்கிறது. இந்த மாதிரி எழுதப்பட்ட அந்த கடிதங்களில் அந்த ஹெரக்லிஸ் மன்னர் இருக்கார் இல்லையா, ஹிர்கல்ங்கிற மன்னருக்கு ரசூல்லா ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதம் ஜோர்டானில் ஒரு மியூசியத்தில் ரசூல்லாவுடைய கடிதம்னு அதை போட்டு வச்சிருக்கிறாங்க. அது உண்மையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது ரசூல்லாவுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் ஆவணப்படுத்தப்பட்ட காலத்தில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. ரொம்ப ரொம்ப முந்தின காலத்தில் வாழலை. அவங்க காலத்தில் உள்ள எல்லாமே இப்போ எழுத்து வந்த பிறகு எல்லாம் குரானை எழுத ஆக்க முடிச்சா இல்லையா, அது ரெக்கார்டுகளாக உருவாக்கப்பட்ட காலத்தில் தான் நபிகள் வாழ்ந்தாங்க. அதனால அவங்க கடிதம் எழுதுனா ரெக்கார்டில் உள்ளதானே, அது கதை இல்லை தானே. ரெக்கார்டில் உள்ளது ஒரு நாட்டுக்கு அனுப்புனாங்கன்னா அந்த நாட்டுடைய மன்னருக்கு எழுதப்பட்ட ஆவணங்கள்லாம் கிடைப்பதும் பாதுகாத்து வைப்பதும் சாத்தியமான ஒன்று தான். அதனால் ரசூல்லா சம்பந்தப்பட்டதாக பேப்பர் ஆவணங்கள் ஏதாவது கிடைக்கும் என்று சொன்னால், அது வரலாறுல உள்ளதுக்கு ஹதீஸில் உள்ளதுக்கு ஒத்து இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கொள்வதில் ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க அந்த இமேஜ் இணைச்சிருக்காருல, அந்த கடிதத்தை நீங்கள் பாருங்கள். இதான் அந்த கடிதம். இந்த கடிதத்துடைய வாசகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அதே அப்படியே டிட்டோ வாசகம் புகாரியில் ஹதீஸில் இருக்கிறது. இதற்கு ஏழாவது நம்பர் ஹதீஸில் புகாரியில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் முஹம்மது பின் அப்துல்லாஹி ஒரு ரசூலி இலா ஹிர்கல் அலீம் ரூம் சலாமுன் அலா மனி தபல் ஹுதா. உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த வாசகம் ரசூல்லா கடிதம் எழுதினார்கள் என்று ஏராளமான கிதாபில் இருக்குது. புகாரில் 7வது நம்பர் உதாரணத்துக்காக வேண்டி இருக்குது. இப்போ நீங்கள் ஜோர்டானில் வச்சிருக்கிறான்ல, அதை பார்த்தா இதே வாசகம் அப்படி தான் இருக்குது. இதில் உள்ள அப்படி ஒரு மிஸ்டேக் இல்லாமல் ஒரு எழுத்துடைய விதம் அந்த காலத்து எழுத்தில் எழுதியிருக்கிறாங்க. எழுத்துடைய ஸ்டைலில் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் அதில் எழுதப்பட்ட அந்த வாசகம் இந்த புகாரி ஹதீஸில் என்ன வாசகம் வருதோ அதே வாசகம் எதில் வருகிறது, அந்த ஜோர்டானில் நீங்கள் மியூசியத்தில் வச்சுருக்கான்னு நீங்கள் போட்டிருக்கீங்களா ஒரு கடிதம், அதில் வருகிறது. அப்போ ரசூல்லா எழுதுனாங்கன்னு சொல்கிற மாதிரி அது இருக்கிறது ஒன்று. பழைய காலத்து பேப்பராக இருக்கிறது அது ஒரு 2வது விஷயம். அந்த எழுத்தில் உள்ள வாசகம்லாம் ஹதீஸில் உள்ள மாதிரி இருக்குது 3வது விஷயம். அடுத்த ரசூல்லா என்ன செய்வாங்க, கடிதம் எழுதுனா முத்திரை வைப்பாங்கன்ட்டு சில ஹதீஸுகளில் இருக்கிறது. அந்த முத்திரை முகமது ரசூல் அல்லான்னு இருக்கும்ல, அதில் எப்படின்னா முகமது இப்படி கீழே இருக்குது, ரசூல் நடுவில் இருக்குது, அல்லா மேலே இருக்குது, முகமது ரசூலுல்லா அப்படின்ற மாதிரி அந்த முத்திரை எழுதப்பட்டிருக்கும்னு இருக்குது. அந்த முத்திரையும் அதில் இருக்குது. அந்த கடிதம் ஜோர்டானில் வச்சுக்கிறதுல ரசூல்லாவுடைய முத்திரை எப்படி இருக்கும் என்று ஹதீஸ் சொல்லப்படுகிறதோ அதே மாதிரியான முத்திரை இருக்கிறது. அதாவது அந்த முத்திரை அதே முத்திரையாக இருக்கிறதுனாலையும் ஹதீஸ் வாசகம் அதுவாக இருக்கிறதுனாலையும் அந்த ஹெர்குலிஸ் மன்னர் அந்த பகுதியில் தான் ஆட்சி பண்ணினார் என்ற ஒரு காரணத்தினாலையும் அங்கே தானே இருந்தார். அங்கே தானே ஆட்சி பண்ணும்போது தானே கடிதத்தை கொடுத்து விட்றாங்க ஜோர்டான் பகுதியில். அப்படி அந்த பகுதியெல்லாம் அவங்களுடைய ஆட்சியில் இருந்த ஒரு காரணத்தினாலையும் அந்த ஆவணம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது காலத்தால் 1400 வருஷத்துக்கு முந்தியது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பழமையானதாக இருக்கிற காரணத்தினாலையும் அதை பாதுகாக்கிற மியூசியத்தில் இருந்த காரணத்தினாலையும் இது ரசூல்லா எழுதின கடிதம் தான் என்று நம்புவதில் நமக்கு ஒரு இது தப்பு கிடையாது. நம்புவதற்கு முகாந்திரம் தான் நம்பலாம் தானே. கல்வெட்டுகள் எப்படி ஆதாரமாக இருக்கிறது அது மாதிரி இந்த கடிதங்கள் பேப்பர்லாம் ஆதாரமாக தான் இருக்கும். சும்மா ரசூல்லா போட்ட சட்டை ரசூல்லா போட்ட ஜிப்பான்னு கதை விடுவான், அதைத்தான் நம்பக்கூடாது. அதுக்கெல்லாம் சனதும் கிடையாது, அதுக்கெல்லாம் ஒரு ஆதாரமும் கிடையாது. அதெல்லாம் சும்மா புழுகு மூட்டைகள். ரசூல்லா எழுதின கடிதம் அது மாதிரிலாம் வந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் ஆதாரமாக இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப இருக்கிறது. எதுக்கு ஆதாரமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதை நம்ம என்ன செய்யணும், அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அந்த கடிதம் ரசூல்லா எழுதினது தான் என்பதை நம்ம நம்புவதற்கு நிறைய ஹதீஸ்களில் முகாந்திரம் இருக்கிறது. அதனால் தாராளமாக நம்பிக்கலாம்.